வலையில் அகப்படுத்தி எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். போதும். ஹல்லேலூயா. ஆமென். இதுல எங்க பலன் இருக்குன்னு நீங்க ஒரு பார்க்கிற பார்வையை பார்த்தா, ஆமென். இன்னைக்கு வேர்டு இதுதான், எங்களை வலையில் அகப்படுத்தி. ஆமென். அகப்படுத்த வைக்கிறார். எதுல? ஆமென். சத்துரு வலை விரிக்கிறது அகப்படுத்தி அழிக்க, கர்த்தர் வலை விரிக்கிறது அகப்படுத்தி அழைப்பை நிறைவேற்ற. நம்ம எந்த வலையில் இருக்கிறோம் பார்க்கணும். பொதுவாகவே மீன் பிடிக்க போறவங்க நிறைய பேர் மீன் பிடிக்க போவாங்க. நம்ம சகோதரர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் வலை போடுவாங்க. எந்த மீன் எந்த வலையில மாட்டுதோ அந்த வலை விரித்தவருக்கு அந்த மீன் சொந்தம். எங்களை சத்துருவின் வலையில் அகப்படுத்தி என்று சொல்லவில்லை, எங்களை வலையில் அகப்படுத்தி. வலையில் அகப்படுத்துகிறார். ஏன் இப்படி செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக உவமைகளை சொல்லுகிறார். அதுல ஒரு உவமையில் சொல்லுகிறார், மத்தேயு 13:47, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. எதுக்கு இந்த வசனத்தை எடுத்தேன் என்றா, அப்ப இந்த வேலை இது கிங்டம் ஒர்க். தேவனுடைய ஆளுகையில தேவன் செய்கிற காரியத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? ஒரு கூட்டத்தாரை வலையிலே அகப்படுத்துறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அப்படிங்கிறார். ஆண்டவர் வீசுற வலை ரொம்ப வித்தியாசமானது. அது அந்த வலை கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும், ஆச்சரியமாட்டம் இருக்கும், அதிசயமாட்டம் இருக்கும். வலையிலே அகப்படுத்தி அழைப்புள்ள ஒவ்வொருவனும் அவரால் அகப்படுத்தப்படுகிறான். அகப்படுத்தி அழைப்பை நிறைவேற்றுகிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அழைத்தவர், சத்தமா சொல்லுங்க, அழைக்கப்பட்டவன் உண்மையுள்ளவன் என்றல்ல, அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தையை எப்போ சொல்லுவார் தெரியுமா? தெசலோனிக்கேயர் எழுதும் போது நினைக்கிறேன், 1 தெசலோனிக்கேயர், ஆமென், அதனுடைய 5வது அதிகாரம் 23-24 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். உங்கள் ஆவி, இந்த வார்த்தைக்கு கவனிங்க, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அடுத்த வார்த்தை, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அடுத்த வார்த்தை, அவர் அப்படியே செய்வார். எதுக்கு அகப்படுத்துறார் தெரியுமா? முற்றிலும் பரிசுத்தமாகணும். கிறிஸ்து வரும்போது என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கணும். அவருக்கு தெரியும், இவனை விட்டா இதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஓட விட்டு என்ன பண்றார்? கடல்ல மீன்லாம் அப்படி சரி வலை போடுறாங்க, எல்லாம் அசையாம அப்படியே நில்லுங்க. அப்படியா நிக்கும் பிரதர்? இல்ல, அவங்க அந்த இதுல பார்த்துட்டே போவாங்க.
எனக்கு காட்டி தந்தாங்க, எனக்கு புரியல. இதான் மீன். அப்படியா, சரி பார்த்துட்டு அப்படி போயிட்டு அப்படி போடுவாங்க. அகப்படுத்தி அவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஒரு காரியம் கேரண்டி, அவருடைய பிடியில ஒருத்தன் தன்னுடைய லைஃப் லாங் இருப்பான்னா, அவர் வரும்போது அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா, அவனுடைய சரீரம் குற்றமற்றதா இருக்கும். இது அவனுடைய விசேஷம் அல்ல. அவனை வலையிலே அகப்படுத்தினவர் உண்மையுள்ளவர். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை. ஒரே சத்தமா எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் வலையில் அகப்படுத்தினதை அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9:3-4 வசனங்களை வாசியுங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. எப்படி பிரகாசித்ததா? எப்போ பிரகாசித்தது? சடுதியிலே, சடன்லி. இந்த வலை எப்போ விழும்னு தெரியாது. ஆனா வலை விழுந்தா கொஞ்சம் கடினமா இருக்கும். எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, 4வது வசனம், அவன் தரையிலே விழுந்தான். அவர்கள் தரையிலே விழுந்தார்கள் என்றல்ல, இங்கே சவுல் மட்டும் பயணிக்கவில்லை, சவுலோடு கூட வேறு சிலரும் பயணித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாரி, எல்லாருமே தரையில விழுந்தாங்கன்னு பைபிள்ல இருக்கு. 26 அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தோம். விழுந்தபோது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இப்போ சடுதியிலே அவர் வலை விரிக்கும் போது எல்லாரும் விழுறாங்க. ஆனா வலையில் அகப்பட்டது யாரு? ஒரு வலையில 300 மீன் அகப்படுதுன்னா 300 மீனுக்காக வலை போடல, 500 மீனுக்காக அவங்க வலை போட்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் போடுற வலை என்பது அப்படி அல்ல. யாரை அகப்படுத்த போடுகிறாரோ அவர்கள் தான் அகப்படுவார்கள். ஆமே. நாங்கள் எல்லாரும் தான் விழுந்தோம். அப்பொழுது சவுலே சவுலே, நீங்கள் ஏன் என்றல்ல, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படிங்கிற சத்தம் தொனிக்கப்படுகிறது. 22 அப்போஸ்தலர் 22:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. யார் கேட்கல? அகப்படாதவங்க கேட்கல. நாம கேட்ட சத்தத்தை, வலையில் அகப்பட்டவங்க கேட்கிற சத்தத்தை வலையில் அகப்படாதவங்க கேட்க மாட்டாங்க. வலையில் அகப்பட்டவங்களுக்கு கேட்கிற சத்தம் வலையில் அகப்படாதவங்களுக்கு கேட்காது. அதனால வலையில் அகப்பட்டவன் என்கிட்ட கர்த்தர் இப்படி பேசினார்னு சொன்னா வலையில் அகப்படாதவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர், நாங்க வெளிச்சத்தை பார்க்கலையா, நாங்க உங்க கூட பயணிக்கலையா? இல்ல, வலையில் அகப்பட்டவனோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை வலையில் அகப்பட்டவர்களுக்கு பிரத்யட்சமாய் தொனிக்கப்படுகிற வார்த்தை வலையில் அகப்படாதவர்களுக்கு கேட்காது. அவங்க வெளிச்சத்தை பார்ப்பாங்க, ஏதோ நடக்குதுன்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அகப்படுத்தப்பட்டவனுக்கு 1 by 1 தெரிய வரும். அதனாலதான் நம்ம போய் ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசுறான்னு சொன்னா எத்தனை பேர் நம்புறாங்க?
ஆண்டவர் எனக்கு இப்படி வார்த்தையை தந்தாங்கன்னா வந்துட்டா பெருசா பைபிளை தூக்கிட்டு. நாங்க எல்லாம் எத்தனை வருஷம் பைபிள் படிக்கிறோம் தெரியுமா? பைபிள் படிக்கிறீங்க, ஆனா அகப்படலையே. ஹல்லேலூயா. நான் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து எடுத்தேன். அவர் வலை போடுறது சடுதியா. இந்த மீன் நினைச்சிருக்குமா முந்தின இரவு நாளைக்கு நம்ம எத்தனை வெரைட்டியில சமைக்கப்பட போறோம் தெரியுமா? தெரியாது. அது பாட்டுக்கு கடல்ல பறந்து விரிந்த கடல்ல அப்படி போயிருக்கும், இப்படி போயிருக்கும். சில மீனை இடிச்சிட்டு வந்திருக்கும், சிலதிட்ட சத்தம் போட்டுட்டு வந்திருக்கும், சிலதை நாளைக்கு வச்சுக்கிறேன்னு வந்திருக்கும். ஆனா இதை நாளைக்கு வச்சுக்க போறாங்கன்னு அதுக்கு தெரியாது. சடுதியில ஒரு வலை விழும். நம்ம இப்படி எத்தனை பிளான் நம்ம லைஃப்ல வச்சிருப்போம். அப்படி இப்படி இப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்படி ஒரு வலை விழுந்து, ஏன்பா விழுந்து கிடக்கிறேன், நான் எங்க விழுந்தேன்? என் மேல ஒரு வலை விழுந்து அவர் என்னை அகப்படுத்தி. எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த வலையில மட்டும் நான் அகப்படலைன்னா நான் அழிந்த நாள் என்றோ இருந்திருக்கும்.